தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்தார். திமுக கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக கூட்டணி நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. வருகிற சட்டசபை தேர்தலிலும் அதே கூட்டணி இருக்குமா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்று கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் உள்ள ஒரு சில கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் தாம் தொடர்வதாக, தமது கட்சி தொடர்வதாக அறிவித்துள்ளார். பிரபல கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் ராஜா இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார். திமுக அரசுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். மு.க. ஸ்டாலினை சந்தித்துவிட்டு வெளியே வந்த பிறகு தான் திமுக கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் தொடர்வதை உறுதி செய்துள்ளார். மேலும் தேர்தல் கூட்டணி தொகுதிகள் சம்பந்தமாக தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பிரச்சனைகள், கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை, போதைப்பொருள் விற்பனை, வழிப்பறி என்றே நடைபெறுகின்றன. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளது. சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த ஒரு சாதனையும் செய்யவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கடந்த சட்டசபை தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. தற்பொழுது திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பில்லை என்று அந்த கட்சி தொண்டர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அந்த கட்சி தலைமையோ திமுக கூட்டணியில் ஒட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. மேலும் திமுக அமைச்சர்கள் பலர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு மாதந்தோறும் லட்சக்கணக்கில் கமிஷன் கொடுப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் தான் தொடர்வதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் ராஜா அறிவித்திருப்பது அந்த கட்சிக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது.